இந்த நேயர்களுக்கு 5 ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம். உதயம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். 1.5 கிலோ வாங்கியிருக்குங்க. கீழே 1/2 கிலோ இருக்குது, மறைஞ்சிட்ருக்கு. வைக்க இடம் இல்லை. அடுத்தது டயபெட்டிக் ப்ளஸ் எனக்கு டிஷ்யூ பேப்பரு. அடுத்தது தாஜ் டீ. 25 வருஷமாக நாங்கள் அதுதான், இந்த நேச்சுரல் கோடு தான் கலக்கிக்குவேன், இல்லைன்னா தனியாக போட்டுக்குவேன் எனக்கு தனியாக வேணும்னா. அடுத்தது ஹிமாலயா ஆலுவேரா ஃபேஸ் வாஷு. அடுத்தது கோதுமை மாவு பில்ஸ்பெரி. அடுத்தது ராகி மாவு களிக்கு. எப்பயுமே அதே மாதிரி அந்த டீ தூள் பிராண்டு மாற்றலை, இதயம் எண்ணெயும் மாற்றலை. 25 இயர்ஸாக நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எண்ணெய் வாங்கவே விட மாட்டார் சார். எவ்வளோ விலையானாலும் இதயம் நல்லெண்ணெய் தான். பாசிப்பருப்பு, மொச்சக்கொட்டை, பட்டர் பீன்ஸு. அடுத்தது தாளிக்கிற இந்த இது பருப்பு, குண்டு உளுந்து உடைச்சது, கடலைப்பருப்பு, சுண்டல். அடுத்தது மிளகு, சீரகம். இந்த உஷா வந்து 1/2 லிட்டர் அப்பளம் பொரிக்கிறதுக்கு மட்டும் 3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடுவேன். அடுத்தது வெர்மிசிலி. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா அந்த இது நரிப்பயிறுன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது இந்த சிகப்பு சுண்டல். அடுத்தது பொட்டுக்கடலை பாருங்கள், 4 பாக்கெட்டு 1/2 கிலோ. அடுத்தது பச்சை பயிறு. அடுத்தது துவரம்பருப்பு 2 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த விம் இது எதுக்குன்னா ப்ராஸில் வந்து போடும்போது, ப்ராஸ் பாத்திரம்லாம் வளர்க்கும்போது கூட புளி கூட இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அடுத்தது கோழின் வந்து எதுக்குன்னு சொன்னிக்கிங்களா, இந்த சிம்னிக்கு துடைக்கிறதுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள், குங்குமம், ஊதுபத்தி. அடுத்தது இந்த எல்ஜி ஆர்கானிக் வாங்கியிருக்கேன். தூள் ஒரு தடவை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. கட்டி பெருங்காயம் ஒன்றுதுக்கு தூளுக்கு தனியாக இருக்குது. பான்ஸு, க்ரீமு. அடுத்தது கற்பூரம். அடுத்தது எண்ணெய், தீப எண்ணெய் வாங்கியிருக்கேன். அது என்ன எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா தீபம் வாங்கியிருக்கேன். அடுத்தது விம்பார் ஒரு 13 வாங்கியிருக்கேன். ஹமாம் சோப்பு, வரமிளகா, சர்ஃபு பாருங்கள் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கோல்கேட் சால்ட்டு, இந்த பூச்சுருண்டை, இந்த பால்ஸு அது வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நிறைய இடமே இல்லைங்க பாருங்கள். சாமை வாங்கியிருக்கேன். அடுத்தது சாமைக்கு கீழே குதிரைவாளி இருக்குது. அதுக்கு அப்புறமா கம்பு இருக்குது. அடுத்தது தெனை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இடமே பத்தாமல் இந்த அது டீ ஃபில்ட்ரு எப்பவுமே ஸ்பேர் வச்சுருப்பேன். அடுத்தது ஸ்நாக்ஸ் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் வயசானவங்க. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாருங்கள், பிஸ்கட் பாக்கெட்டு டீயில் தொட்டு திங்கிறதுக்கு 50-50. அடுத்தது சபீனா இதுவும் ப்ராஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து துணி துவைக்கும்போது டெட்டால், டைடு வந்து மேட்டெல்லாம் அலசரம் இல்லைங்களா, அந்த சர்வெண்ட் வந்தாங்கன்னா அதில் நினச்சி துவைச்சிருவாங்க. இது பாருங்கள் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. செல்லஸில் மந்த்லி க்ராசரிஸ் ஐட்டத்துக்கு பாயிண்ட்டு சேர்த்து வந்திருக்கு. 470 பாயிண்ட் இருந்தது. மேலே 350 ரூபா போட்டு இந்த இது ஹாட் பாக்ஸை வாங்கி வந்துட்டேன். மில்டன்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆர்கானிக் இதுன்னு சொன்னோன்னு இல்லைங்களா, அந்த ஆர்கானிக் இதில் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த எல்ஜியோட ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆர்கானிக், உயிர் ஆர்கானிக் போனோன்னா இது தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அதனால் தூளுக்கு ஒரு சில இது வந்து தூள் போட வேண்டியதாக இருக்கா, அதனால் அதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி போய் எல்லாம் வாங்கிட்டு, சாமந்தி பூ கிலோ 200 ரூபாங்க. அப்புறம் சிகப்பு ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது 1/4 கிலோ நான் வந்து 50 ரூபா. அமாவாசை பக்கம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் சாமிக்கு பூ இல்லாமலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் வாங்கிட்டு வெயிலில் ஆட்டோ வச்சுட்டு, அடுத்தது பாருங்கள் அரிசி 5 கிலோவாக வாங்கியிருக்கிறேன்.
ஏன்னா தூக்கி இதில் கொட்ட முடியல, வெயிட்டை தூக்கி கொட்ட முடியல. அதனால் சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி 10 கிலோ, சாப்பாட்டு அரிசி 15 கிலோ வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 10 கிலோ சாப்பாட்டு அரிசி இருக்குது, ஸ்பேர் இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா பில்லு எகிரிடுச்சு 8,000 and something. அதனால் எவ்வளோ சிக்கனமாக முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பண்ணிக்க வேண்டியது தான். எண்ணெய் 2 லிட்டர் தான் வாங்கியிருக்கிறேன். இதையும் பார்க்கலாம் அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா. ஏன்னா ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் இருக்குது பாட்டிலில். நன்றி, வணக்கம்.